ஹாய் காய்ஸ், இங்க ஒரு நாய் தன்னோட குடும்பத்தை இழந்து தெருக்கல்ல தனிமையா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த நாய் ஒரு சிறுவனை பாக்குது. அவனால அந்த நாய்க்கு ஒரு குடும்பம் கிடைக்குது. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. ஒரு பிரச்சனைனால அந்த குழந்தைங்களை ஒரு கிட்னாப்பர் கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த நாய் அந்த சிறுவர்களை எப்படி காப்பாத்துது அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்ச படம் தான் 2018 ரிலீஸ் ஆன பெஞ்சி. இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த இரவுல ஒரு கார் வேகமா ஒரு சாலையில வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து ஒரு பர்சன் இறங்குறாரு, கையில ஒரு குச்சியோட. அவரை பார்த்த உடனே அங்க அந்த நாய்கள்லாம் கத்துது. இவரு நாய் பிடிக்கிறவரு. அந்த தெருக்கல்ல ஒளிஞ்சு இருக்கிற நாயை பிடிக்க வரும்போது அங்க ஒரு நாய் இருக்கு. அது அவரை பார்த்து பயங்கரமா குலைக்குது. ஏன்னா அதோட குட்டி அங்க இருக்குது. அந்த குட்டிங்க எல்லாம் காப்பாத்துறதுக்காக அது அம்மா போராடுது. ஆனா அந்த நபர் அம்மாவையும் தூக்கிட்டு போயிடுறாரு, அம்மாவோட குட்டிங்களும் கடத்திட்டு போயிடுறாரு. அந்த நாயும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்க பல முயற்சி பண்ணுது. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. அவர் அங்க கூண்டில் அதை போட்டு காரை ஓட்டிட்டு போறாரு. அவரு போற கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்க குட்டி ஒரு நாய் இருக்கும். அது அப்பதான் வெளியே வந்திருக்கும். அதை அந்த நபர் பார்த்திருக்க மாட்டாரு. அதுவும் தன்னோட அம்மாவை தேடி வேகமா குலைச்சுக்கிட்டே ஓடி வருது. அது அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுது. காரும் அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுது. இப்ப அந்த குட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா வருவாங்க, இங்கே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. விடியுது. காலையில அவங்க அம்மா வருவாங்கன்னு பாக்குது. ஆனா அங்க யாருமே வரல. சரி, அம்மாவையும் சகோதரர்களையும் நம்மளே தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை தொடர்ந்தது. இவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகர். அதோட சின்ன பாதத்தால குதிச்சு குதிச்சு அப்படியே சாலைகளை கடந்து கடந்து போகுது. நாட்களும் வாரங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. குட்டியா இருந்த நாய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருது. வளர்ந்த இப்ப அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருந்து ஒரு காருக்குள்ள ஒளிஞ்சுக்குது. அந்த காரை ஒருத்தவங்க ஓட்டிட்டு போறாங்க. இப்போ ரிலாக்ஸா அங்க இருக்கிற வியூ எல்லாம் பார்த்துட்டு அந்த நாய் அந்த கார் ஓட்டுறவங்க கூடயே போயிட்டு இருக்கு. இப்ப நகரத்துக்கு போன அந்த நாய் அந்த இடத்த விட்டு குதிச்சு நடந்து போகுது. இப்போ நகரத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் பயந்துகிட்டே வெளியே வேகமா வரான். அவனை பார்த்த ஒரு பெரிய பையனும், டேய், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், நீ எப்பவுமே என்னை விட முட்டாளா இருக்கணும், கிளாஸ்ல நான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி அடுத்த வாட்டி நான் முட்டாளா இருக்கேன், இந்த வாட்டி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, டேய் என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அங்க அந்த பசங்க எல்லாம் புல்லிங் பண்றாங்க. கடுப்பாய் அந்த பையனால தள்ளி விட்டுட்டு ஸ்லோ மோஷன்ல என்னடா வாழ்க்கை இதுன்னு வந்துகிட்டு இருக்க. இங்க அந்த நாயும் அந்த சாலைகளை நடந்து போயிட்டே இருக்கு. வேகமா நடக்கிற நபர்கள்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுது. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு சாப்பாடு கடை இருக்கும். அவங்க கிட்ட சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்க, ஷூ இங்க இருந்து போ அப்படின்னு அவங்க அதட்டவும், அங்க தூக்கி போட்ட கவர்ல இருக்கிற சின்ன உணவை மட்டும் எடுத்துட்டு ஓரமா ஒரு இடத்துல வந்து அதை சாப்பிடுது. ஆனா அங்க குப்பைங்களுக்குள்ள ஒரு நாய் இருக்கு. அந்த நாயும் அதை பார்த்த உடனே வாக் அப்படின்னு சொல்லி குலைச்சு அதை தள்ளி விட்டுட்டு அதை எடுத்துட்டு வந்த உணவை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சே, பசிக்குதே, சாப்பாடே கிடைக்கேன்னு சொல்லிட்டு அந்த நாயும் அப்செட்டா வர, இங்க அந்த பையனும் அப்செட்டா வரான். ரெண்டு பேரும் ஒரு நிமிஷத்துல பாத்துக்கிறாங்க. வார்த்தையே இல்லாம அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. அந்த பையன் பார்த்துட்டே இருக்கே, இப்ப டக்குன்னு அந்த நாய் வந்து மறைஞ்சு போயிடுது. இங்க தானே அந்த நாயை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அங்க இருந்து ஒரு பில்டிங் கீழே இருந்த ஒரு ஓட்டையில அந்த நாய் பயந்துகிட்டே இருக்கும். அந்த நாய் எப்படி வெளியே வர வைக்கிறதுன்றத அந்த பையன் யோசிக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு பழக்கடை இருக்கும். அங்க போய் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்து அந்த நாய் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைக்கு கேப்ல அந்த ஸ்ட்ராபெரி அந்த பையன் வைக்கிறான். அந்த நாய் வரவே இல்லை. நாளைக்கண்ணால் தானே நீ வரல, நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நாயும் அந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிடுது. இப்ப அந்த குட்டி பையன் அந்த நாயை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவான். ஆனா அந்த நாய் அவனுக்கு பயந்துட்டு உள்ளேயே இருக்கும். சரி நான் போறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து நடந்து போவான். போகும்போது சாலைகள் ஒரு ஓரத்திலயும் ஸ்ட்ராபெரி வச்சுட்டே போவான். இப்ப அவனோட சிஸ்டரை மீட் பண்றான். டேய், இந்த வாட்டி நீ லேட்டா அப்படின்னும் போது கோவப்படாத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போகும்போது, இங்க பாரு, எனக்கு ஒரு டான்ஸ் ஷோ இருக்கு, நீ மறக்காம வந்துரு. எனக்கு தெரியும் அம்மாவால வரவே முடியாதுன்னு. எனக்கு இருக்கிறது நீயும் அம்மாவதான், யாராவது ஒருத்தவங்களாவது வரணும், நீ மிஸ் பண்ணாம வந்துடுறா அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்றத அந்த குட்டி பையன் சொல்லிட்டே இருக்கும்போது, சரிவா ஏன் வெயிட் பண்ற, ட்ரெயின் வந்துருச்சு போகணும் அப்படின்றத அவங்க சொல்ல, அந்த குட்டி பையனும், இல்ல இன்னைக்கு நான் நடந்தே வந்துருவா, உன் பேச்சே சரியில்லையே, அம்மா மட்டும் நீ லேட்டா எடுத்து தெரிஞ்சா திட்டு வாங்க, என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் பின்னாடி பார்த்திருப்பான் நாய் வர்றது. ஆனா இப்ப ட்ரெயின்ல போனா அதை நம்ம ஃபாலோ பண்ணி வருமா, ஏன்னா நம்ம கிட்ட ஸ்ட்ராபெரி நிறைய இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் அந்த ட்ரெயின்ல ஏறிடுவான். ஆனா பார்த்தா அந்த நாய் அந்த ட்ரெயின்குள்ளேயே அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடும். அந்த குட்டி பையனும் அவனோட சிஸ்டரும் இறங்கின உடனே ஒரு வாட்ச் கடைக்கு போவாங்க. அந்த குட்டி பையனும் அவ்வளவுதான், அந்த நாய் இதுக்கத்த நம்மள
ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போவான். ஆனா அந்த நாய் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அது வாட்ச் கடைக்கு வெளியே நிற்கும். இவங்க 2 பேரும் எதுக்கு வாட்ச் கடைக்கு போனாங்கன்னா, இவங்க அப்பாவோட வாட்ச அவங்க அம்மா இந்த கடையில வித்திருப்பாங்க. அவங்க அப்பா இப்ப எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. சோ அவங்களுக்கு அவங்க அப்பாவோட வாட்ச் ரொம்ப ஞாபகார்த்தமான விஷயம். அதை எப்படியாவது வாங்கிடணும்னா தினமும் இந்த கடைக்கு வருவாங்க. அவங்க சேர்த்து வச்ச பணத்தை கொடுப்பாங்க. அப்படி இன்னைக்கும் அந்த கடைக்கு போய் அந்த பையன் அவனுக்கு சாப்பிட கொடுத்த காசை செலவு பண்ணாம அப்படியே இந்த கடைக்காரங்க கிட்ட கொடுக்க, நீங்க 2 பேரும் எப்பவுமே வரீங்க, ஆனா இந்த வாட்ச நீங்க குடுக்குற காசுக்கு என்னால விற்க முடியாது. ஏன்னா உன் அம்மாக்கு நான் ஒரு நல்ல காசுக்கு தான் இந்த வாட்சை வாங்கினேன். சோ நீங்க குடுக்குற காசுலாம் பத்தாது, நான் அடுத்த வாட்டி இந்த வாட்ச் வேற யாராவது கேட்டேன்னா கொடுத்துட போறேன்னு சொல்ல, அங்கிள் அப்படி பண்ணாதீங்க, இந்த வாட்ச் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வாட்ச், நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் கொஞ்சம் காசை சேர்த்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், நான் வாங்கின விலைக்கு இந்த வாட்சை நான் கண்டிப்பா வித்துட போறேன், உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் நான் டைம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போக சொல்ல பசங்க 2 பேரும் அப்செட் ஆயிடுறாங்க. ஆனா அந்த வாட்ச் கடைக்காரரு அதை விற்கிறதுக்கு வைக்காம ஒரு லாக்கர்ல அதை லாக் பண்ணி வைப்பாரு. இதெல்லாம் அந்த நாயும் நெட்டி பார்க்கும். இப்ப 2 பேரும் பேசிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சரி அம்மா என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க, எது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தங்கச்சி வளன்னு பேச, போதுமா தாயே கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கேப்ல அந்த நாய் என்ன பண்ணுனா ட்ரிக்கி அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நிறைய பொருளை வச்சு மேல எகிரி குதிச்சு ஜன்னல் வழியா போய் எட்டி பார்க்கும். அவனோட சிஸ்டர் பாத்துருவா, டேய் இங்க பாரு நாய் என்ன போது என்னதாமா அதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி திரும்பி பார்த்து அந்த பையனை பயங்கர ஷாக் ஆயிடுவான். நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்தியா, நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த நாயை 2 பேரை வச்சு கொஞ்சுவாங்க. இப்போ அது மேல நாத்து அடிக்குது, குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுக்கிட்டு அது கூட ஃபன் பண்ணுவாங்க. இப்ப தங்கச்சியும், அண்ணா இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்ச என்ன பண்றது, நம்ம எப்படி மேனேஜ் பண்றது, நம்ம போது இப்போதைக்கு சொல்ல வேணாம், கரெக்டான நேரம் வரும்போது அம்மா கிட்ட சொல்லிக்கலாம், அதுதான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்க. இப்போ வேலையெல்லாம் முடிச்சு அந்த குட்டி பசங்களோட அம்மா வராங்க. வந்த உடனே அந்த 2 பசங்களும், அம்மா அந்த உலகத்துல நீங்க தான் சிறந்த அம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐஸ் வைக்க, ஓ அப்படியா சரி சொல்லுங்க என்ன உடைச்சிங்க அப்படின்னு கேட்க, அம்மா நாங்க எதையும் உடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிடும் போது குட்டி பேர் ரொம்ப அப்செட்டா இருக்கு, என்னடா எந்த வாட்டியும் ஏதாவது பசங்க உன்னை புல்லிங் பண்ணாங்களா, யாரும் சொல்லு அம்மா பாத்துறேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் ஓகே தான் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒளிச்சு வச்ச டாக் நைஸா கிச்சனுக்குள்ள வந்துடுது. அம்மா கண்ணில் மாட்டவே கூடாதுன்னு சொல்லி பசங்களாம் அவங்க அம்மாவை, அம்மா அங்க பாருங்க இங்க பாருங்க, அம்மா எனக்கு நிறைய மஷ்ரூம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மஷ்ரூமா, உனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதே, அம்மா அது அப்போ இது இப்போ குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அப்படியே ரூமுக்குள்ள அனுப்பிடுவாங்க. பசங்களா எனக்கு தெரியும் அம்மா காலை எழுந்த உடனே உங்களுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுறேன், நீங்க வீட்டுக்கு வரும்போது அம்மா இப்ப வர உங்க கூட என்னால நேரத்தை செலவு பண்ண முடியல, நீங்க கொஞ்சம் அப்செட்டா இருப்பீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப எமோஷனலா பேச, அந்த பையனும் அம்மா அப்படிலாம் இல்லம்மா நீங்க முதல்ல வருத்தப்படாதீங்க நாங்க ஓகே தான் அப்படின்றத அவன் சொல்லுவான். அதாவது அவங்க கணவர் இறந்த பிறகு வீட்டையே அவங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஓவர் டைம்லயே வேலை பார்ப்பாங்க. அவங்க ஆம்புலன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, அதனால அவங்களுக்கு டைம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப நேரம் அவங்களால அவங்க குடும்பத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியாது. இப்படி பேசிட்டு எல்லாமே தூங்க போயிடுறாங்க. இப்போ நைட்டு பசங்களா சேர்ந்து இந்த டாகுக்கு ஒரு பேர் வைக்கணுமே என்ன வைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் என்னென்ன ரெஃபர் பண்ணுமோ ரெஃபர் பண்ணிட்டு பேசாம இவளுக்கு பெஞ்சின் பேர் வைக்கலாமா, ஆமா இது கூப்பிட்டு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா பேசிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப நைட் அவங்க அம்மா அவங்க கணவரோட போட்டோ வச்சுட்டு அன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்றத பேசிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த நாய் கேட்குது. அவங்க தூங்கின உடனே அவங்களுக்கு பெட்ஷீட்டை போத்தி விடுது, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுது. சூப்பரான டாக் தான் இது. இதெல்லாம் பண்ணிட்டு பசங்களோட தூங்கிடுது. இப்ப அவங்க அம்மா எழுந்துக்கிறாங்க. சரி ஒர்க்கு போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை பாக்கலான்னு பாக்குறாங்க, டாக் இருக்கு. பயந்து போயிடுறாங்க. யாரு இனி எப்படி உள்ள வந்த அப்படின்னு கத்த அந்த பசங்க, ஆமா நாங்க தாமா கூட்டிட்டு வந்தோம், இவன் பேரு பெஞ்சு ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு டாக் நம்ம வீட்டுல அலோட் கிடையாதுன்னு சொல்ல அந்த நாயை அப்படி கியூட்டா போஸ் கொடுக்க, நீ கியூட் தான் ஆனா நீ ஒரு டாக், நீ எல்லாத்தையும் டர்ட் பண்ணிருவ, என்னால அதெல்லாம் கேட் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட மணியும் இல்ல டைமும் இல்ல அப்படின்னு சொல்ல பசங்களாம் ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. ஆனா அவங்க அம்மா நோனா நோ தான் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அந்த பையனுக்கு கோவம் வந்தது, அம்மா என் வாழ்க்கையில நான் எதுவுமே வேணும்னு கேட்டது இல்ல, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில எனக்கு தேவையான விஷயத்த நானே தான் தனியா பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் தனியா நான் பாத்துக்கிறேன்னா இந்த நாயை என்னால பாத்துக்க முடியாதா, நீங்க அந்த நாயை பாத்துக்கோங்க நான் சொல்லவே இல்லையம்மா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பேசுவான். அவங்க அம்மா, இல்ல கண்ணா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ அந்த நாயை என்கிட்ட கொடு, நம்ம யார்கிட்ட கொடுத்துடலாம் போது இல்ல யார்கிட்ட கொடுத்து ஏதாவது இந்த நாய் கிடைச்சுன்னா ப்ளீஸ் நம்மளே வளர்த்துக்கலாம் போது அவங்க அம்மா முடியவே முடியாதுடா, நமக்கு நாய் வளர்க்கலாம் நேரம் இல்ல, நம்மளோட பினான்சியல் சுச்சுவேஷன் உனக்கே தெரியும் இல்ல, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, தயவு செஞ்சு அந்த நாயை வெளியே விட்டுற அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும்.
சரி எல்லா வாட்டியும் நீயே சொல்லதானே நான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி நாயை எடுத்துட்டு போய் வெளியே விட்டுறான். ஜோருன்னு மழை பெய்யுது. அந்த நாயை அவனை பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்கு. என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன், ஆனா என்னால உன்னை பாத்துக்க முடியாது, நீ எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வந்துடுறான். அந்த நாயும் அந்த கொற்ற மலையில எங்க போறதுன்னு தெரியாம அப்படி ஸ்லோவா நடந்து போயிட்டே இருக்கு. இப்போ அது முன்னாடி குப்பைக்கு நடுல இருக்கிற நாயை பாக்குது. அந்த நாயும் யாரோ ஒருத்தங்களால கைவிடப்பட்ட நாய் தான். அப்ப மனுஷனாலே இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நாய் சோகமா நடந்து போயிட்டு இருக்கு. சரி எப்படியாவது அந்த குட்டி பையனை பாக்கலாம்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து போகும்போது அங்க பழக்கடைக்கு பக்கத்துல ஒரு ஸ்ட்ராபெரி இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வாசலையே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த குட்டி பையன் அந்த நாய்க்கு முன்னாடியே அங்க வந்து போயிருப்பான். இப்ப அவன் வாட்ச் கடைக்கு போறான் அவனோட சிஸ்டர் கூட. நான் அந்த கடைக்காரர் கிட்ட கொடுத்த எல்லா பணத்தையும் வாங்க போறேன் அப்படின்னும் போது, அப்போ வாட்ச் எல்லாம் வாங்கவே வேணாம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வேணும்னு அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டேன்னாங்க, அப்ப அவங்களுக்காக மட்டும் நான் எதுக்கு வாட்ச கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி யோசிக்காதடா, அந்த வாட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது அப்பா ஞாபகப்படுத்தணும் போது எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கடைக்குள்ள போனா அந்த கடைக்காரரும் போன பசங்களா வாட்ச வித்துட்டேன் இங்க இருந்து போங்க அப்படின்றத சொல்றாரு. என்னது வாட்ச் வித்துட்டீங்களா, யார கேட்டு வித்தீங்க, என் பாதி படம் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்க கோவப்பட இங்க இருந்து போங்க அப்படின்றத கடைக்காரர் சொல்லுவாரு. நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்கிட்ட பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த அந்த இடத்துல 2 திருடர்கள் வந்திருப்பாங்க அந்த கடையை கொள்ளையடைக்க. இத தெரியாத அந்த பசங்க பேர் மாட்டிக்கிட்டனால அவங்க 2 பேரையும் அந்த திருடங்க பிடிச்சுக்கிறாங்க. ஓ உங்க வாட்ச் இங்கதான் இருக்கு அப்படின்னும் போது அந்த கடைக்காரரும் அந்த பசங்களை விட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இந்தா இதுல நீ வச்சிருக்க எல்லா பொருளையும் போடு, அந்த லாக்கர்ல இருக்கிற ஒரு பொருளும் நீ வைக்க கூடாதுன்னும் போது எல்லா பொருளையும் போட்ட பிறகு அந்த கடைக்காரர் அங்கே லாக் பண்ணிட்டு பசங்களை வெளியே கூட்டிட்டு போறாங்க. அதே இடத்துல அந்த டாகும் பசங்க இந்த டைமுக்கு வாட்ச் கடை தான் போவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு அது பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கும். இப்ப அந்த பசங்களை ஹெல்ப் மீ கத்த அந்த பொண்ணு அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தரோட முகத்தை பாத்துடுறா. இவ பாத்துட்டா இவள ரொம்ப கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த திருடனோட அண்ணன் இருப்பான், இல்ல வேணா இது பிரச்சனைன்னும் போது, டேய் அந்த பொண்ணு என் முகத்தை பாத்துட்டா, போலீஸ் கிட்ட கண்டிப்பா போட்டு கொடுப்பான்னும் போது, முகம் தானேடா அந்த குழந்தைய மறந்து போயிடும் போது, அப்படியா இவனோட முகத்தையும் பாத்துக்கோ, இப்ப நீ நான் 2 பேரும் மாட்டிட்டோம்ல, வா இந்த பசங்க கூட்டிட்டு போயிடலாம் சொல்லி காரை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. பசங்களை ஹெல்ப்மின்னு கத்துறாங்க. இப்ப அந்த நாய் அவங்கள பார்த்தது காரை ஃபாலோ பண்ணிட்டே வருது. காரை ஓட்டின அந்த திருடங்க ஒருத்தன், டே யாரா அந்த நாய் ரம்லியே ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காரை வேகமா ஓட்டிக்கிட்டே போறாங்க. இப்ப அந்த நாய் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணதுக்காக காஸ்டியூம் போட்டு சில பேர் வருவாங்க. அவங்கள பார்த்து அந்த நாய் கொஞ்சம் பயந்து போயிடும். அதனால அந்த கார் அந்த நாயை விட்டு விலகியே போயிடும். அந்த நாய்க்கு எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும். அதே இடத்துல அந்த குட்டி பையனும் பெஞ்சிக்கு ஸ்ட்ராபெரினா பிடிக்கும், கண்டிப்பா கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் கீழே போட்டுக்கிட்டே வரான். அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த நாயும் பின்னாடியே வர பாதி இடத்துக்கு வரும்போது அங்க இருந்து ஒருத்தன் பாத்துறான், அந்த ஸ்ட்ராபெரியை புடுங்கி வச்சிடறான். டே பசங்களா ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இங்க அவங்க அம்மாவும் பசங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அந்த போனையும் புடுங்கி உடைச்சு போட்டுறாங்க. இப்ப பெஞ்சும் ஓடிக்கிட்டே வருது. எங்க போனாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது கரெக்டா அங்க இருந்து அந்த வீட்டுக்கிட்ட அந்த நாய் வந்துருது. அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்க இப்போ கடத்திட்டு போன அவங்க அந்த பசங்களை ஒரு பழைய வீட்டுல லாக் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவங்க அண்ணனும் தம்பி கிட்ட, டேய் அந்த பசங்க வேணாடா விட்டுலாண்டான்னு போது, இங்க பார் இந்த பொருளை எடுத்துட்டு வந்திருக்கோம், கண்டிப்பா போலீஸ் நம்மள தேடி வருவாங்க, அந்த டைம் இந்த பசங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம என்கிட்ட நீ அட்வைஸ் பண்ணாத, ஞாபகம் இருக்குல்ல நீ சாப்பிடுற உணவு போட்டிருக்க ட்ரெஸ் இது எல்லாமே நான் உழைச்சது இது மூலியமா தான், அதனால நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டாமினேட் பண்ணுவான். அப்படின்னா பேசிட்டே இருக்கா. அந்த பொண்ணுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். எனக்கு ஏதாவது கொடுங்க எனக்கு குளிர்துன்னு சொல்ல தம்பியும் வந்துட்டு, இந்த வாட்ச் தானே நீ அந்த கடங்காரன் கிட்ட கேட்ட, உனக்கு இந்த வாட்ச் வேணுமா, அவ்வளவு இம்பார்ட்டன்டான வாட்ச் ஆயுதுன்னும் போது, ஆமா அது என் அப்பா வாட்ச்னும் போது, ஏன்னா என்னவோ இது பார்க்க அப்படி தெரியலையே, சரி இந்த வாட்ச் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில போட அந்த பையனுக்கு வந்துடும். அது என் அப்பா வாட்ச், உன் அப்பா வாட்ச்னா நான் போடக்கூடாதா, இதோப்பா என்கிட்டதான் இருக்கு முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையனை வெறுப்பேத்திட்டு இருக்க. அண்ணனும் அவன் போன பிறகு அந்த பசங்களுக்கு குளிர்துன்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் கொஞ்சம் நல்லவர் தான், ஆனா அவங்க தம்பிக்கு பயந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம ஒதுங்கி நிக்கிறாரு. இப்ப அந்த பசங்களை எப்படி தப்பிக்க போறான்னு யோசிச்சுட்டே இருக்க. இப்ப பெஞ்சியும் அவங்கள காப்பாத்துறதுக்காக அங்க உள்ள வருது. அதே இடத்துல வெளியே ஒரு கருப்பு கலர் ஒத்தக்கண்ணன் டாக் இருக்கும். அது பெஞ்சியை பார்த்த உடனே அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடுது. இத உள்ள இருந்தா பாத்துறான். இந்த நாய் இவ்வளவு தூரம் வந்துடுச்சா, அதை விடக்கூடாதுடா, புடிச்சு மறையா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அண்ணனையும் இன்னொன்னு பக்கம் அந்த கருப்பு நாயை அனுப்புறாங்க. பெஞ்சு ரொம்ப தெளிவா
அவங்க 2 பேரையும் லாக் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போகுது. அப்படி ஓடும் போது அந்த திருடனும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், என்கிட்ட உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வர ஃபேனுக்குள்ள போய் பெஞ்சு ஒளிஞ்சுக்குது. அவன் கட்டை எடுத்துட்டு வர பெஞ்சுக்கும் ஒரே பயம், இவன் அடிச்சு கொலை பண்றான் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆகி அவனை லாக் பண்ணிட்டு பெஞ்சி இந்த வீட்டுக்குள்ள போகுது. பசங்க 2 பேரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுது. ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லாருமே பெஞ்சிய சுத்தி வளைச்சிடுறாங்க. இவங்க கிட்ட இப்போதைக்கு மாட்டினா தப்பிக்க முடியாது, நம்ம இந்த டைம் எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லி பெஞ்சு ஒரே ஓட்டத்துல அந்த இடத்த விட்டே வெளியே போயிடுது. இப்ப பெஞ்சும் வேகமா அந்த கடைக்குள்ள போகுது. அந்த கடைக்காரருக்கு ஹெல்ப் பண்ணா சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனா அது லாக்ல இருக்கும். அந்த கீ அது கண்டுபிடிச்சிடும். கரெக்டா அது வாயை வச்சு அந்த கீ ஓபன் பண்ணிட்டு உள்ள போடுது. அந்த ஓனருக்கு பயங்கர ஷாக்கு. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. யாரு என்ன எல்லா தகவலையும் கேட்கும் போது இப்போ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த 2 குழந்தைங்களோட அம்மா வராங்க. பதட்டப்படுறாங்க. உடனே அங்க அந்த ஆபீசரும் பயப்படாதீங்க மேம், நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னும் போது கடைக்காரரும் நீங்க உங்க கணவரோட வாட்ச் எங்கிட்ட வித்தீங்களா, அதை வாங்குறதுக்காக தான் பசங்க தினமும் வந்தாங்கன்னு சொல்லுவாரு. இது கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என் மேலதான் தப்பு, நான் பசங்க கிட்ட இந்த கடையில வித்த நான் சொல்லிருக்கே கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ண. இதெல்லாம் அந்த நாய் ஒரு ரூம்ல இருந்து பார்க்கும். அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வர நினைக்கும். ஆனா கதவு லாக்ல இருக்கறனால எப்படியோ ஒரு கேப்ல வெளியே போயிடுது. அவங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்ணோம். அந்த டைம்ல அவங்களுக்கு அங்க ஒரு மாஸ்க் கிடைக்கும். இதை போட்டுதான் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்ல அந்த மாஸ்க் புடிங்கிட்டு அது வேகமா ஓடி ஒரு இடத்துல நிற்கும். அவங்க அம்மாக்கு ஒன்றும் புரியாது. அதோட முகத்தை பார்ப்பாங்க. அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கும்ன்றத புரிஞ்சு அவங்களும் சரி அந்த டாகை ஃபாலோ பண்ணலான்னு போவாங்க. ஆபீசரும் போய் எங்களை நம்பாம டாகை நம்புறீங்கன்னும் போது அது ஏதோ சொல்ல வருது, ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே அந்த டாகை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அது கரெக்டா அந்த வீட்டுக்கிட்ட போய் நிற்கும். இதுக்குள்ளதான் அந்த குழந்தைங்க இருப்பாங்க சொல்லி பார்ப்பாங்க. ஆனா குழந்தைங்க அங்க இருக்க மாட்டாங்க. திருடர்கள் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே பெஞ்சு இங்கதான் இருக்குன்னு சிக்னல் காமிக்க ட்ரை பண்ணா அந்த குழந்தைங்க இல்லாதனால ஆபீசரும் உன் பின்னாடி வந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. என் குழந்தைங்க காணாம போயிட்டாங்க, நான் உன்னை நம்பி என் நேரத்தை செலவு பண்ணிட்டேன், இதெல்லாம் வேஸ்ட், என் கண்ணு முன்னாடி இருக்காத, இங்க வந்து விலகி போயிரு அப்படின்னு சொல்லி கத்த அந்த நாய் அங்க வந்து அப்செட்டா போகும். இதெல்லாம் அந்த வாட்ச் ஓனர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நைட்டு ஜோரன்னு மழை பெய்யும். ஆபீசருங்களும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்றத சீரியஸா பேசிட்டு இருக்க அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. கடை ஓனரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, குழந்தைங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த வாட்ச் நான் விற்கவே இல்லை, உங்க குழந்தைங்க என் கடைக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அந்த பசங்களை வெறுப்பேத்தான் விற்க போறோம்னு சொல்லி விற்காமலே அந்த வாட்சை வச்சிருந்தேன். உங்க குழந்தைங்க உங்க மேலேயும் உங்க கணவர் மேலேயும் ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆபீசர் உள்ள வராங்க. திருடர்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இது உங்களோட குழந்தையோட போனை அவங்க தூக்கி போட்டாங்க, சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல அந்த போனை ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒரு வீடியோ இருக்கும். குழந்தைங்க அந்த டாகை குளிக்க வைக்கும் போது ஃபன்னா பேசின வீடியோலாம் அது. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. இப்ப அந்த டாகும் மலையில அப்படியே ஸ்லோவா நடந்து போயிட்டே இருக்கும். நம்மளால ரொம்ப தூரம் கண்டுபிடிக்க முடியல, நமக்கு அவ்வளவு மோப்ப சக்தி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே போகும்போது தான் இப்போ குப்பையில ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த நாயோட ஞாபகம் வரும். அது ரொம்ப பெரிய நாய், அது கண்டிப்பா ஸ்மார்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டோனட் ஆட்டிய போட்டுட்டு அந்த நாய்கிட்ட போய் காமிக்குது. அந்த நாயும் பெஞ்சியை பார்த்த பிறகு ஃபாலோ பண்ணிட்டே வருது. பெஞ்சு ட்ரிக்கியா அந்த வீட்டு வரைக்குமே அந்த நாயை கூட்டிட்டு போயிடுது. உணவை கொடுக்குது. அந்த உணவை சாப்பிட்ட பிறகு அண்ணாத்த உனக்காக ஃபுட் எல்லாம் குடுக்குறேன், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்க என்னது உழவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க லாஸ்ட் யூஸ் பண்ண அந்த பெட்ஷீட்டை மோப்பம் பிடிக்க சொல்லுது. இந்த குழந்தைங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்ல அப்படின்னும் போது அந்த நாய் எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிட்டு கரெக்டா பேஸ்மெண்ட்ல ஒரு இடம் இருக்கிறத காமிச்சிருது. அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள போதுங்க 2 நாயும். அந்த டைம் பெரிய நாய்க்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அனாத்தா நீ எவ்வளவு பெரிய ஆளு, இதுக்கெல்லாம் பயப்படலாமா, உள்ளவான்னு சொல்லிட்டு பெஞ்சு அப்படியே நைஸ் அந்த நாயை உள்ள கூட்டிட்டு போகுது. அங்க இருந்த லைட்டையும் ஆன் பண்ணுது. இப்ப அந்த இடத்த மோப்பம் பிடிக்கும் போதுதான் முன்னாடி என்ன நடந்ததுன்றத காமிப்பாங்க. அந்த 2 திருடர்களும் போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிக்க வருவாங்க சொல்லி அந்த 2 குழந்தைங்களும் பேஸ்மெண்ட் வழியா வெளியே கூட்டிட்டு போவாங்க. இந்த பேஸ்மெண்ட் வழியா நடந்து போனா ரிவருக்கு பக்கம் போக முடியும். அந்த இடத்துல படம் வரும். அந்த குழந்தைங்க நம்ம வித்துடலாம் அப்படின்றத அவங்க ஒரு பிளானா வச்சுட்டு பசங்களை கூட்டிட்டு போவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனும் எப்படியாவது பெஞ்சு வருவா, அவனுக்கு சிக்னல் தரணும்னு சொல்லிட்டு தரையில எழுதி வைப்பான். ஆனா அந்த நாய் பார்த்தோன்னே அவனை பார்த்து முறைக்கும். அதனால பயந்துட்டு அந்த பசங்க எதுவுமே பண்ணாம ஸ்லோவா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ பெஞ்சும் அந்த இடத்துக்கு வருது. அந்த பெரிய நாயை மோப்பம் பிடிக்க சொல்ல அந்த நாயை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இவங்க இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க அப்படின்றது. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்கள நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆபீசரும் மேம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க அந்த வேனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், உங்க குழந்தைங்களும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம், இப்ப அந்த வேன் அந்த பில்டிங் கிட்டதான் இருக்கணும் போது அவங்க அம்மாவும் அப்ப அந்த நாய் கரெக்டான வழியை தானே நமக்கு காமிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அம்மா முதல்ல நீங்க என்ன நம்புங்க போது உங்களை நம்ப என்ன புரிச்சணும், உங்களுக்கு முன்னாடியே நாய் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல சரி இப்ப அந்த இடத்துக்கு போனான்னு போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்க ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பனா இருக்கும். ஆபீசரும் நான் வரும்போது இது ஓப்பனா இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே பேஸ்மெண்ட் வழியா கீழே இறங்கி போறாங்க. கீழே அந்த
ஆபீசர் பார்க்கும் போதுதான் தெரியுது இது ஒரு டனல். இந்த டனல் வெளியே இருக்கிற ரிவர்ல கனெக்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு போலாம், அவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம் சொல்லிட்டு இவங்க வெளியே போகும்போது அவங்க அம்மாவும் நான் வண்டியை ஓட்டுறேன், நான் ஆம்புலன்ஸ்ல இவ்வளவு வேகமா ஓட்டிருக்கேன்னு தெரியுமா, நான் எக்ஸ்பர்ட்ன்னும் போது நீங்க நல்லா ஓட்டுவீங்களா, நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் வேகமா ஓட்டிட்டு போவாங்க. அதே இடத்துல இங்க பெஞ்சியும் அந்த நாயும் எப்படியோ அந்த டனல் மூலியமா வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போது பாக்குது அந்த புதருக்கு அந்த பக்கம் தண்ணி இருக்கு, ஆனா விழுகாம அது தப்பிச்சிருது. அப்படி நைஸா போகும்போதுதான் பசங்க இருப்பாங்க. அந்த பசங்க கட்டி போட்டு வச்சுட்டு தம்பி அண்ணன் கிட்ட இங்க பார் அங்க ஒரு படகு வரும், அந்த படகுல இருக்கிறவங்க கிட்ட பசங்களை கொடுத்து காசை வாங்கிக்கோ அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காவலுக்கு அந்த கருப்பு நாயை வெளியே வச்சிருப்பான். இப்ப பெஞ்சு பாக்குது என்ன பண்றது, அண்ணாத்தா என் கூட வாயனும் போது ஐயப்பா நீ போயா நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்ல இப்ப பெஞ்சு அந்த கருப்பு நாய் கிட்ட போகுது. டேய் நீ ஒரு ஆம்பளை நாயா இருந்தா என் கூட சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பம்பு இழுக்க டேய் ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்லிட்டே இருறா வர அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த நாய் வருது. பெஞ்சியும் அப்படியே ஓடி 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 ஒரு கேப்ல அதை தள்ளி விட்டுடுது. அந்த பக்கம் போய் அந்த நாய் எஸ்கேப் ஆயிடுது. ஆனா அந்த இடத்துல அந்த பெரிய நாயும் பெஞ்சி நீ போ பெஞ்சி நான் இவனை பார்த்துட்டேன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிரும். அதே இடத்துல இங்க அந்த பெரிய ஆளும் போட் வரும். அந்த போட்ல அந்த ரெண்டு பசங்களை விட்டுட்டு காசை வாங்கிப்பாங்க. அந்த பொண்ணும் பாவமா பாக்கும், என்ன பாக்குற நானும் எவ்வளவு நேரம் நல்லவனா இருக்கு, என் தம்பி என்ன ரொம்பவும் டாமினேட் பண்றான், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களை வித்துட்டு இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுக்க போறது இல்ல, இந்த பணத்தை நானே வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்ல அதே இடத்துல இங்க பெஞ்சும் படகுல போறத பார்த்துட்டு கொலைக்க ஆரம்பிக்கும். இங்க ஆபீசரும் அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட நீங்க இந்த ரெண்டு பசங்க பாத்துருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க. இவன் அந்த கிட்னாப்பர் தான். இது தெரியுது ஆபீசர் கேட்கும் போது இங்க அந்த நாய் கொலைக்கிறத அவங்க அம்மா பாத்துறாங்க. திரும்பி பாக்குறாங்க. அந்த கேப்ல அவன் தப்பிச்சு ஓட போலீஸ்க்கு அவன் மேல சந்தேகம் வந்துடும், அவனை அட்டாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துக்கு அந்த கருப்பு நாய் அந்த பெரிய நாய் கூட சேர்ந்து ஓனரையே காட்டி கொடுத்துறான். டேய் என்னைய காட்டி கொடுத்துட்டேன் போது என்ன பாடுபடுத்துறேன்னு சொல்லி அந்த நாயை அவனை பார்த்து கொலைக்க ஆரம்பிப்போம். எங்க பெஞ்சியும் படகுல ஏறதுக்காக அங்க அந்த கயிறுக்கு மேல ஏறும். அந்த கிட்னாப்பரும் டேய் இங்க இருந்து ஓடிரில் அடிச்சிரும் அப்படின்னு சொல்ல அது குலைச்சிக்கிட்டே வரும். பசங்க பெஞ்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அடிக்க வர கேப்ல பெஞ்சு அவன் மேல எகிரி குதிச்சு கடிக்க ஆரம்பிக்க பெஞ்சியை பிடிச்சி தூக்கி போட மண்டையில இடிச்சு பெஞ்சு கீழே விழுந்துரும். இப்ப ஆபீசரை பார்த்தாங்க தப்பிக்கும் போது கால் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துறான். இப்ப போலீஸ் ஆபீசர் வந்து பசங்களையும் காப்பாத்திடுறாங்க. ஆனா பசங்க பெஞ்சியை பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பெஞ்சு கண்ணே திறக்காது, அது செத்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் வருத்தப்படுவாங்க. பசங்க எல்லாம் அப்பா கூடிய பெஞ்சும் போயிடுச்சுமா, எனக்கு பெஞ்சு ரொம்ப பிடிக்குமா சொல்லி அழுகுவாங்க. அவங்க அம்மா விடுப்பா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் பேச இப்ப பெஞ்சி அப்படியே கண்ணெல்லாம் கூச ஆரம்பிக்கும். கண்ணு கிட்ட கைய வைக்கும். பெஞ்சி ஓகேவான போது பெஞ்சி எழுந்து சிரிக்கும். பெஞ்சுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு குடும்பமே சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. அம்மா இப்ப பெஞ்சு நான் வச்சுக்கலாமா போது முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது, கண்டிப்பா இவன் நம்மள ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஆபீசருக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்லவேளை அந்த டாகு கொண்டாகல அப்படி பேசிட்டே திரும்பி பார்த்தா அந்த பெரிய டாக் ஆபீசர் கிட்ட வந்து நிக்கும். நீ ஒரு குட் கேர்ள், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல அதுவும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கும். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பெஞ்சியும் அந்த பெரிய நாயும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. படத்தோட எட்னிங்ல இந்த ஷூட்டிங் எடுக்கும் போது எந்த அளவுக்கு சொதப்புச்சு அப்படின்றத கொஞ்சம் சின்ன வீடியோ காமிச்சிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை பை.